ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், ஃபர்ஸ்ட் உயிர் வந்து ஈவெண்ட்ல செத்துட்டு ரெண்டாவது வந்து அபார்ட்மெண்ட்ல இறங்கி ஃபைட் எடுக்கலான்னு இறங்கினேன் கைஸ். இறங்கினா நம்மளுக்கே ஒருத்தன் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான் கைஸ். ஒரு வடக்கு நண்பனை மேல நின்று இருந்தேன். பர்ஃபெக்ட் நேடு எப்படி போட்டா எப்படி கணிப்பு போட்டானே தெரியல கைஸ். ஒரு வடக்கு நண்பர் பயங்கரமான நேடு. நானே ஸ்டென்னு இந்த நேடை பார்த்து. அப்புறம் அவங்ககிட்ட ஆல்சேட்ல பேசலாம், அவங்ககிட்ட சொன்னேன் சூப்பர் நேடு ப்ரோ, பர்ஃபெக்ட் நேடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நல்லா பேசிருக்காங்க. வடக்கன்கள்லயே ஒரு சில வடக்கன் வந்து நல்ல வடக்கன்ஸ்லாம் இருக்கானுங்க, சூப்பரா பேசினாங்க. அவன் என்னை தூக்கிட்டு போய் கீழே போட்டான். அவன் கேட்டான், உங்க டீம்மேட் யாராவது இருக்காங்களா பக்கத்துல, ரிவைவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நானும் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் பக்கத்துல இறங்குறாங்க. ஈவெண்ட்ல அவங்களே போட்டி போட்டாங்க. சரி, ஈவெண்ட்ஸ்ல அவங்க போட்டி போட்டோடனே நம்ம இங்கதான் இறங்குறாங்க, என்கிட்டதான் இறங்குறாங்க கவருக்காக. சரி, இறங்கி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சொன்னா வடக்கு நண்பர் சொன்னா தூக்கிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நம்ம டீம்மேட் 2ஆம் நம்பர் ஜாரா வந்து நம்மள தூக்கிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே அவன் வச்சான் வடக்கு நண்பரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனும் நானும் வந்து என்னை தூக்கி ஃபுல் ஹீலிங் பண்ணதுக்கு அப்புறம் அவனும் நானும் 1v1 பண்ண சொன்னான். என்ன என் டீம்மேட் தூக்குற வரைக்கும் அவன் ஓகே எல்லாமே சொல்லிட்டான். தூக்குறாங்க, ஜாரா வந்து நம்மள தூக்கிட்டு இருக்கா. அவன் அங்க வந்து பாத்துனே இருக்கான். அவன் அதுக்கப்புறம் ஒரு இது சொல்றான், ப்ரோ நீங்க தூக்கிக்கோங்க, நம்ம 1v1 ஆடலாம், ஒவ்வொருத்தரா வாங்க 1v1 ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். எனக்கு ஸ்டன்னு, என்னடா இவன் 1v1 கூப்பிடுறான். சரி, ஃபுல்லா ஹீல் பண்ணுங்க நான் ஹீல் பண்ணிட்டீங்களான்னு கேட்டே இருக்கான். நானும் ஹீல் பண்ணிட்டேன், ஃபுல் ஹீல் பண்ணிட்டு சரி ஓகே 1v1 ஆடுவோம். சரி, வடக்கு நண்பன் நம்மள அடிச்சிருவான், பர்ஃபெக்ட் நேட்லாம் போட்டான் அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே நம்மள போட்டு பொழக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ப்ரோ நான் ஹீல் பண்ணிட்டேன், 1v1 ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். சரி, அப்புறம் நான் என்ன பண்ணேன், கீழே தான் இருக்கான். அவன் இருக்க இடம் தான் நமக்கு தெரியுமே, நான் அந்த ரூமுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி, நான் என்ன பண்ணேன், ஸ்பைடர்மேன் போடுவோம், ஸ்பைடர்மேனை போட்டு பொழந்து விட்டுருவோம் அப்படின்ட்டு ஸ்பைடர்மேன் போட்டா அந்த மூலையில உட்காந்து போல ஒரு 4 புல்லட் அவன் மேல பட்டுது. அது பட்டவனே ஒரு கான்பிடன்ட்ல நான் ஏறிட்டேன். சரி அடிச்சிடலாம் அப்படின்னு ஏறணும். வடக்கு நண்பர் வந்து படுத்துட்டா போல. படுத்தவனே அவருக்கு வந்து புல்லட் போல, நான் அடிச்சிட்டேன். ஆனா சீரியஸா சொல்றேன், இது வந்து நான் அடிச்சதுக்கு பெருமைப்படவே இல்லை. ஏன்னா அவன் பர்ஃபெக்ட் நேடு ஒண்ணு போட்டான் பாருங்க, அதுலயே நான் ஸ்டன்னு. என் டீம்மேட்டும் இல்லை இங்க, ஆனா அதுவும் இருந்து அவன் வந்து 1v1 ஆடலாம், வாங்க ப்ரோ 1v1 ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. அந்த மன தைரியம் தான் அந்த வடக்கு நண்பர் வந்து பயங்கரம், வேற லெவலு. அந்த டீம்மேட்டோட இது வந்து இங்க இல்ல, அவன் டீம்மேட் சாவ சொல்லிட்டான். இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, திருப்பி வந்தா போல அவரு. திருப்பி வந்தது வந்து எங்களுக்கு தெரியல. கார் எடுத்துட்டு சோலவும் வந்திருக்கா போல, ஜார்ஜப்பூர்ல இருந்து வந்திருக்கா போல, எங்களுக்கு தெரியல. வண்டியில விட்டு நம்ம டீம்மேட் என்ன பண்ணிட்டா, ஜாரா போட்டு பொழுது விட்டா போல. அவன் யாருன்னே தெரியல. இது வந்து இது எங்களுக்கு தெரியாம தான் நடந்தது. நாங்க எனிமி நினைச்சுதான் அடிச்சோம். சீரியஸா வந்து நாங்க அவன் நினைச்சா அடிச்சிருக்க மாட்டோம், பேசிருப்போம் ஜாலியா. திருப்பி ஒரு 1v1 ஆடி. சீரியஸா சொல்றேன், இந்த வடக்கு நண்பர் வந்து வேற லெவல், சூப்பரா ஆனான். வடக்கு நண்பர்னா வடக்கு நண்பர் தான் கைஸ். ஒரு சில வடக்கு நண்பர்கள் இருக்கார்கள் லூஸ் ஸ்டைலிங், ஆனா இவன் அந்த மாதிரி கிடையாது. சூப்பரா விளையாடுறான், குட் கேமிங் ஆனா, குட் நேடு போட்டான், பர்ஃபெக்ட் நேடு போட்டான். இதே மாதிரிதான் நானும் உட்காந்து இருந்தேன். ஃபர்ஸ்ட்ல சூப்பர் நேடு ஒண்ணு போட்டான், என்ன முடிச்சு விட்டான். அவன் நினைச்சிருந்தா என்ன அடிச்சிருக்கலாம், அடிச்சு நிறையவே கூட வந்திருக்கலாம். ஆனா அவன் அடிக்கல. தூக்குங்க நம்ம 1v1 ஆடலாம், எனக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறான். அவனை தூக்குங்க நம்ம 1v1 ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணா, எங்க டீம்ல இருக்க பைத்தியக்காரன் என்ன பண்ணிட்டான், சுட்டுட்டான். அவன் டீம்மேட் இங்க இல்ல. சரி ஓகே பாத்துக்கலாம். நைஸ் கேம் வடக்கு நண்பர்.